பாஸ், நேத்து போனது நியூசன்ஸ் கேஸ், இன்னைக்கு போறது ஈவ் டீசிங் கேஸா? நமக்கு நேரமே சரியில்லை நினைக்கிறேன் பாஸ். வாங்க பாஸ் போலாம். யாரே நீ? என்னைய வேணும் உனக்கு? கெட் அவுட். டேய், யாரா அந்த சொல்லாங்கள உள்ள வந்ததே? ஐயா, நீங்களா? ஆமா, நான் தான். பார்த்து பேசு. நீங்க எதுக்கு எங்க வந்தீங்க? நான் எதுக்கு இங்க வந்தேனா? நீ என் பொண்டாட்டி கேக்குற மாதிரி கேக்குற? இங்க வரதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஐயா, அதுக்கு இல்லைங்கயா. பார் செல்வி, எஜமானி அம்மா தான் என்கிட்ட டைவர்ஸ் கேக்குறானா? நீயுமா? பாஸ், என்ன உளறீங்க? இந்த அம்மா எப்படி உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்க முடியும்? மட சாம்ராணி, நான் சொல்றத முழுசா கேள்டா. பக்கி, எஜமானி அம்மா தான் என்கிட்ட டைவர்ஸ் கேக்குறானா? நீ என்ன மரியாதை இல்லாம பேசுறியா? இது லேடிஸ் ஹாஸ்டல், பொண்ணுங்கலாம் தங்கி இருக்காங்க. அதான். பாத்தியா செல்வி, ஹாஸ்டல்ல இருக்கிற இந்த பொண்ணுங்களா என்ன பண்ண போறாங்க? கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட வாழ போறாங்க. ஆனா உன் எஜமானி அம்மா புருஷனை விட்டுட்டு ஹாஸ்டல்ல இருக்காளே, இது என்ன நியாயம்? பாஸ், பின்னிட்டீங்க பாஸ். ஒரு கேள்வினால் நச்சுன்னு கேட்டீங்க. அதான்டா சிட்டில நம்பர் 1 லாயர். ஆனா நீங்க இதை மேடத்திட்ட கேட்டிருக்கணும். நீ வாய் மூடுறா. ஐயா, இப்ப எதுக்கு தேவையில்லாதான் பேசுறீங்க? அது அம்மா இல்லாத நேரத்துல நீங்க முத கிளம்புங்க. நான் கிளம்பணுமா? என்ன வெளியில போன்னு மிரட்டுறியா? இது யார் வீடு? என் மாமனார் வீடு. ஒரு வேலைக்காரி எப்படி என்ன வெளியில போன்னு சொல்ல முடியும்? ஐயா, அதெல்லாம் வேற விஷயம். வயசு பிள்ளைய தங்கி இருக்க இடத்துல நீங்க இவ்வளவு நேரம் வந்து நிக்கிறதே தப்பு. முத நீங்க கிளம்புங்க. அப்படி இல்லைனா லாட்டி, தோ இந்த மிரட்டல் தான் என்கிட்ட வேணாங்கிறது. ஐயா, மிரட்டலாம் இல்லைங்கயா. நான் இல்லாத நேரத்துல எதுனாலும் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே போலீஸுக்கு போன் பண்ணு சொல்லி அம்மா சொல்லிருக்காங்க. அதத்தான் நான் சொன்னேன். போலீஸ்னா எதுக்குடா பயப்படுற? அவளுக்கு இருக்கிற திமிரு அவளோட வேலைக்காரிக்கும் அப்படியே இருக்குல்ல? ஏ செல்வி, உன் எஜமானி தர தைரியத்தில் தானே இப்படி எல்லாம் பேசுற. இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு உங்க ஆட்டோ நானும் பாக்குறேன். டேய் போடா. ஓகே பாஸ், வெச்சுக்கிறேன். செல்வி, கொஞ்சம் உள்ள போய்டுறேன். ஐயா, எது? அந்த பொண்ணு பாவம் பயந்துருக்கும். போய் சாரி சொல்றது தானே பண்பாடு. இங்கே இரு. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் மூர்த்தி. நான் சாருலதாவோட ஹஸ்பண்ட். பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். இங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? பாத்ரூம்ல வாட்டர்லாம் கரெக்டா வருதுல்ல? வெரி குட், வெரி குட். நைஸ் பிளேஸ்ல, நைஸ் பிளேஸ். ஆமா, தனியாவா இருக்கீங்க இங்க? இந்த இடத்துல ஆமா, இதே ரூம், அதே சீலிங். இங்க ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துட்டா. தூக்க மாட்டிக்கிட்டா. ஐயோ, தனியாவா இந்த ரூம் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? ஓ மை காட், தெரியாதா உங்களுக்கு? தெரியாமயே இருக்கட்டும். God will take care of you. இல்ல, பயப்படாதுன்னு சொல்ல வந்தேம்மா. தைரியமா இரு. God bless you. வரேன். வரேன் செண்பகா. சரிங்க மேடம். ஷம்பு, ஏய், நான் தான் போனை கட் பண்றேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க? கால் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தா முத கால் அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டேனா? சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே மாட்டியா? ச்சே. சாரி ஷம்பு, நீ போன் எடுக்கலன்னதும் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அப்ப எடுக்கலனா என்ன? மிஸ் காலை பார்த்து திரும்ப கூப்பிட மாட்டேனா? இல்ல, நான் வேற மாதிரி நினைச்சு பயந்துட்டேன் ஷம்பு. என்ன பயம்? புது ஊராச்சே, ரோடு கிராஸ் பண்ண தெரியாம ஏதோ வண்டி கிண்டி மோதிச்சோன்னு பயந்துட்டேன். அது சரி, ஒரு கால் அட்டெண்ட் பண்ணலனா இப்படி எல்லாம் திங்க் பண்ணுவ? சரி விடு. காலையில என்ன சாப்பிட்ட? இட்லியா இல்ல தோசையா? ஐயோ, ரொம்ப முக்கியம் இப்போ. நான் ஆபீஸ் வாசல்ல நிக்கிறேன். வேலைக்கு நேரமாச்சு. இப்ப பேச முடியாது. போனை வை. உங்க ஹஸ்பண்ட் கரெக்டா தான் பாயிண்ட பிடிச்சிருக்காரு.
ஹாஸ்டல் நடத்தணும்னா கார்பரேஷன்ல லைசன்ஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பாடுலாம் போடணும்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும். எலக்ட்ரிசிட்டி போர்டில் கமர்ஷியல் பர்பஸ்னு எழுதி கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டி யூஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்ன்றதுனால ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். நீங்க நியாயமா லைசன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்டலே ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் என்ன பண்றது, முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க. சிக்கல் தான். எங்க சீனியர் அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, இதை ஹாஸ்டல் மாதிரி நடத்தாம பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் மாதிரி நடத்த சொல்றாங்க. அதுல ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்றாங்க. ரொம்ப ஜாஸ்தி பொண்ணுங்களை சேர்க்காம 4-5 பேரை மட்டும் பேயிங் கெஸ்டா சேருங்க. போர்டெல்லாம் வைக்காதீங்க. அப்படி வச்சிருந்தா எடுத்துருங்க. ரசீது கொடுக்கும்போது பேர் எதுவும் போடாம வெறும் பிளாங்கா ரசீது கொடுத்துருங்க. உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க. நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம அப்படியே ரெகுலர் பண்ணிக்கலாம். சரி, ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வேண்டிய உதவி பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ்? அனுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க. ஆனா நாங்க ரெக்கமெண்ட் பண்ண பொண்ணு தான் நீங்க ஹாஸ்டல்ல இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. என்ன பாக்குறேன்? அன்னைக்கு போன்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசினேல்ல, அவளை பத்தி தான் சொல்றேன். ஐ அம் ரியலி சாரி சார். சேச்சே, நான் சும்மா விளையாட்டு சொன்னேன். சீரியஸா எடுத்துக்காதீங்க. உங்க பாலிசி தான் கரெக்ட். உங்களுக்கு யார் செட் ஆறாங்களோ அவங்கள தங்க வைக்கிறது தான் கரெக்ட். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க. சாரு, 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 யூ லுக் வெரி பிரிட்டி. ஒன்ன தேடிதான் ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். அங்க நீ இல்லைன்னாங்க. சரி, அப்புறம் பாத்துக்கலான்னு கிளம்பிட்டேன். பார்த்தா நீ எதிரிலே வந்துட்டு இருக்க. பாத்தியா, உனக்கும் எனக்கும் வேவ் லெங்த் எப்படி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு. அதான் நான் முதலையே சொன்னேன், நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டான்னு. நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அனாவசியமா பேசாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் இல்லாத நேரத்துல ஏன் ஹாஸ்டலுக்கு எல்லாம் போறீங்க? நேத்து நடந்தது பத்தாதா? சாரு, எனக்கு எப்படிமா தெரியும் நீ ஹாஸ்டல்ல இருக்கியா இல்லையான்னு? வந்து பார்த்தாதானே தெரியும். சரி, அதை விடு. இப்போ நீ வா, வந்து கார்ல ஏறு. நான் உங்க கூட வரமாட்டேன். நமக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்ல. நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் நான் கையெழுத்து போட்டுட்டேன்ல. அப்புறம் எதுக்கு என் பின்னாடியே சுத்துறீங்க? அதான் பாயிண்ட். கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டேன். அதான் சொன்னேன், நமக்குள்ள வேவ் லெங்த் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த கையெழுத்து விஷயமா தான் உன் பின்னாடியே வரேன். அதான் நீங்க கேட்ட இடத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சே. நான் கேட்ட இடத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். ஓகே, அவங்க சொல்ற இடத்துக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். எங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. இங்க பாருங்க, நீங்க கேட்ட மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர்ல சாட்சியோட கையெழுத்து போட்டு உங்க பேருக்கு அந்த சொத்தை செட்டில்மெண்ட் பண்ணி தலைய முழுகிட்டேன். அதுக்கப்புறமும் வந்து அதை செய் இதை செய்யினா என்னால முடியாது. புரியாம பேசாத. நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வராம அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வெரி சிம்பிள். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து ஒரு சின்ன கையெழுத்து போடுற. தட்ஸ் ஆல். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற எல்லா செட்டில்மெண்ட்டையும் நான் முடிச்சாச்சு. என்னடி திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி. இவ்ளோ கையெழுத்து போட்டவ நான் சொல்றதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து இன்னும் ஒரு கையெழுத்து போட மாட்டியா? நீங்க கூப்பிடும் போதெல்லாம் நீங்க கூப்பிடுற இடத்துக்கு வந்து என்னால கையெழுத்து போட முடியாது. நான் என் பொழப்ப பாப்பேனா இல்ல உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பேனா? என்னடி பெரிய பொழப்பு உன் பொழப்பு? 4 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு நடத்துற ஒரு பொழப்பு ஒரு பொழப்பாடி. இத பாருங்க, இது வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. பேசாம போயிடுங்க. மரியாதை கெட்டவளுக்கு என்னடி மரியாதை? நீங்களும் ஒரு மனுஷன் சொல்லி உங்க கூட ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன நானே அடிச்சுக்கணும். அடிச்சுக்க. சீ. உன்னை ஊரே கூடி காரி துப்புற மாதிரி நான் பண்றேனா இல்லையான்னு பார். நல்லா கேட்டுக்க. நான் முதல்ல சொன்ன காரியம் நடக்கலைன்னா நான் முதல்ல சொன்ன காரியம் நடக்கலைன்னா நான் 2வது சொன்ன காரியம் கண்டிப்பா நடக்கும். போடே போ. நீ எவ்வளவு தூரம் போற நானும் பாத்துறேன். This is my challenge. Challenge.
நேரமா வெயிட் பண்றியா? இல்ல இப்பதான் வந்தேன். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கோம். போங்க போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. சரிம்மா. சிஸ்டர் அவங்க எப்படி இருக்காங்க? அன்கான்சியஸா இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சாரு காலிங் வாடி என் வாச கொழுந்த போடுற கொக்கிய கரெக்டா போட்டா மாற்ற மீன் மாட்டாமலா போகும். சொல்லுடே, என்ன முடிவு பண்ணிருக்க? ஹலோ சார், நான் உங்க வைஃப் இல்ல. அததான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிய. அன்னைக்கு வீட்டுல வச்சு சொன்ன, இன்னைக்கு ரோட்ல வச்சு சொன்ன, மறுபடியும் அதையே சொல்றதுக்காகவா இப்ப போன் பண்ண? சொல்ல வேண்டியதை சொல்லுடின்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க, கிளிப்புள்ள மாதிரி. ஐயோ சார், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஐ அம் நாட் யுவர் வைஃப். ஏய் பாத்தியா, இதுதான் எனக்கு பிடிக்காது. தமிழ்ல சொன்னப்போ ஒத்துக்காத இங்கிலீஷ்ல சொன்ன ஒத்துக்குவேன்னு நினைச்சியா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எதுல சொன்னாலும் ஸ்டடியா நிப்பேண்டி என் பொண்டாட்டி. ஐயோ நோ 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 நோ. என்னடி நான்? I know you know all know that you are my பொண்டாட்டி. That you don't know? You know but you are acting as if you don't know, which I know. நாங்கெல்லாம் நோக்கே நோ போடுறவங்கடி, you know. மிஸ்டர், குடிச்சிருக்கீங்களா? ஓ, நான் குடிப்பேங்கிறது கூட you don't know? ப்ளீஸ், there is a limit. இங்க பாருங்க, என் பேர் பியூலா. பியூலாவோ கோலாவோ இந்த பீலாலாம் எங்கிட்ட விடாது. புருஷனை கட்டி விட்டு பேரையும் மாத்திக்கிட்டியா? சாருலதாங்கிறது என்ன அருமையான பேர். அதை விட்டுட்டு இது என்னடி பேரு பியூலா கோலான்னு? ஹலோ, குடிச்சிருந்தா கொஞ்சம் கூட நிதானம் இருக்காதா? யூ ஃபுல். ஏய், மரியாதையா பேசுறே. இங்க பாருங்க, உங்க வைஃப் மயக்கமாகி ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. அது சொல்றதா ஃபோன் பண்ணேன். ஹலோ ஹலோ. எஸ்கியூஸ் மீ, டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க.
உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமானதுனால மயக்கமாயிட்டீங்க. இதுல டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி இருக்கேன். இதுல இருக்கிற மாத்திரையெல்லாம் விடாம சாப்பிடுங்க. பிபி இதுக்கு முன்னாடி செக் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் டாக்டர். அப்பெல்லாம் நார்மலா தான் இருந்தது. ஐ திங்க் கொஞ்ச நாளா உங்களுக்கு பிபி இருந்திருக்கணும். எனிவே இனிமே கவனமா இருக்கணும். தொடர்ந்து 4 நாளைக்கு ஒரு தடவை பிபி செக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து டேப்லெட்ஸ் சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி. நீங்க உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே. நீங்க? என் பேர் பியூலா. நீங்க ரோட்ல மயங்கி கிடந்தப்போ நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல மேம். சரி வாங்க, நானே உங்களை வீட்ல டிராப் ஐயோ பண்ணிடுறேன். வேண்டாம், எதுக்குமா உனக்கு வீண் சிரமம்? ஷர்மம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், வாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல மயங்கி கிடந்தப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன். என்ன சொன்னாரு? அவர் நீங்க தான் பேசுறதா நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுற மாதிரியே என்கிட்ட பேசினாரு. நான் பேசுறது அவர் எதுவுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல மேம். அவரு குடிச்சிருந்திருக்காரு போல இருக்கு. நான் பேசுறது என்னன்னு கூட காது கொடுத்து கேட்காம அவர் உளறிட்டே இருந்தாரு. சாரி மேம், எனக்கு யாருக்கு தகவல் கொடுக்கணும்னு தெரியல, அதான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். உனக்கு எப்படி அவர் நம்பர் தெரிஞ்சது? மேம், உங்க ஃபோன் புக்ல ஹஸ்பண்ட்னு ஒரு நம்பர் இருந்துச்சு, அதனால தான் அவரை கூப்பிட்டேன். ஓ. மேம், ஏன் உங்க ஹஸ்பண்ட் நம்ம டெலீட் பண்ணீங்க? எனி ப்ராப்ளம்? நாங்க பிரிஞ்சிட்டோம்.